இவ்வளவு தூரம் வந்து விட்டோம். ஆனா இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இதாங்க அமராவதி நாடா இது? இதான் அமராவதி நாடு இது. வந்து விட்டோம். ஆமாங்க. ஆனால் இந்த மனைவி எங்க இருக்கிறது கண்டுபிடிக்க வேண்டும். நீங்க அமருங்க. இரு, இன்னும் சிறிது தூரம் சென்று பார்க்கலாம். புறப்படுங்களா? இப்போது சென்று என்னுடைய தங்கைக்கு ஏற்ற ஆடைகளை வாங்கி தர வேண்டும். தங்கையின் மனது நம்மோடு இருக்க வேண்டும். அண்ணா அண்ணா ஐயா அண்ணா சாந்தி, இத்தனை நாட்களாக நான் எந்த பொருள் கேட்டாலும் உடனே வாங்கி தருகின்றாயே, இப்படி பிச்சை எடுத்துதான் எனக்கு வாங்கி தருகின்றாய் அண்ணா. சாந்தி, உன்னை காப்பாற்ற இந்த பாவைக்கு வேறு வழி தெரியவில்லை அம்மா. நான் இந்த பாவை என்னம்மா செய்வேன் அண்ணா. சாந்தி, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை அன்பால வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி.
முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பம் அம்மா நாளைகால் மந்தபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தம் அம்மா நாங்கள் கொண்ட சொந்தம் அம்மா அம்மா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக உன்னை காப்பாற்ற இந்த பாவைக்கு வேறு வழி தெரியவில்லை அம்மா. நான் என்னம்மா செய்வேன்? சாந்தி நான் சின்னஞ்சிறு வயதிலே என்னுடைய தாய் தந்தை இழந்திருந்தாலும் தாய் தந்தை இல்லா குறை எனக்கு அறியாமலே என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாயே அண்ணா. இப்படி பிச்சை எடுத்து நான் என்னை காப்பாற்றி வந்தேன். ஆனால் இந்த தங்கைக்காக ஒரு சத்தியத்தை செய்து தர வேண்டும் அண்ணா. உனக்கு சத்தியம் செய்து தர வேண்டுமா? என்னவென்று? இந்த வாழ்நாளிலே உங்களுடைய வாழ்நாளிலே இனிமேல் நான் பிச்சையே எடுக்க மாட்டேன் என்று எனக்கு சத்தியத்தை செய்து தாருங்க. சாந்தி, இனிமேல் சத்தியமாக சொல்கிறேன், நான் பிச்சை எடுக்க மாட்டேன். எது சத்தியம்? சாந்தி, எப்போ செல்ல போகிறேன்? ஒழிக்க போகிறேன், ஊதியத்தை பெற போகிறேன், உன்னை காப்பாற்ற போகிறேன். அப்படி ஆகட்டும், சென்று வருகிறேன். நடந்து கால்கள் எல்லாம் சோர்ந்து விட்டது. நீங்க அமருங்க, யாராவது வருகிறார்களா? தங்கையை கணவனை கண்டுபிடிக்க வேண்டும். என் தங்கையை ஒப்படைக்கணும் என்று வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னோட தங்கையின் கணவனை காண முடியவில்லை. நான் என்ன செய்வேன்? ஒன்றுமே புரியவில்லையே. ஐயா வணக்கங்க, வணக்கங்க, வணக்கங்க. ஆமா, இது அமராபுரி நாடுங்க. என் பேர் அமராங்க. ஆமாங்க. ஆமா, நீங்க யாரு? விஜயபுரி நாடுங்க. விஜயபுரி நாடா? ஆமாங்க. விஜயபுரி நாடா? விஜயபுரி நாடா? விஜயபுரி நாடு மேல ஏறுவோம். விஜயபுரி நாடுங்க. விஜய விஜயனா தாய் மச்சான் நாடு இல்லைங்க. எங்க இளவரசர் வந்திருக்காரு. அப்படியா? அவன் எங்க இருக்கான்? இளவரசர் போட மாட்டான்றீங்க நீங்க. நீங்க யாரு எவ்வளவு தெரியல. போட வர சொல்றீங்க. ஆமா, நீ யாரு? காவலாளிங்க ஐயா. காவலாளி. அப்படி என்றால் விஜயன் காண வேண்டும். அப்படி சொல்லுங்க ஐயா. பேர கேட்டியா? பேர கேட்டுங்க. பேர் சொன்னாரு அமரனா மச்சாண்டா. அதான் அவ்வளவுதான் கேட்டு வரோம். அப்படி பாவி. ஆமா, எப்படிடா இருக்க? எனக்கு என்னடா, எனக்கு என்ன குறை இருந்தாலும் சாப்பிடுதே இல்லையா? சாப்பிடுறதே இல்ல. குருமாட்டை அழைச்சு போயிருக்க. ஏன் தெரியுமா? ஏன்? என்ன காரணம் தெரியுமா? என்னடா காரணம்? எல்லாம் உன் தங்கச்சியை நினைச்சுதான். ஏன் தங்கச்சியா? ஆமா. அப்படியா? ஆமா. அதெல்லாம் போகட்டும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சரி. ஆமா, எங்க சாந்தி? எங்க சாந்தியா? சாந்தி. சாந்தி தானே? சாந்தி அண்ணா. எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என்னது? ஆமா, எனக்கு சந்தோஷமான விஷயம். ஆமா. அப்படி என்ன விஷயம்? நீண்ட நாளாக ஆமா இதை காட்டி ஆமா என்னன்னா கேட்டல்ல. எத்தனை நாளா கேக்குறேன். இதுக்கு சொந்தக்காரர் வந்திருக்கான். ஐயோ, இதுக்கு சொந்தக்காரரா? ஆமா. அப்படின்னா யாருன்னா? அப்படின்னா இது என்னன்னா? இது அடிடே, இது என்ன வந்து கேட்கிறாயா? ஆமாண்ணா. இது என்ன தெரியுமா? என்னது? இதுதாமா தாலி. என்னது? இதுதான் தாலியா? ஆமா. அப்படின்னா சின்ன சிறு வயதிலேயே உனக்கு திருமணம் நடந்து விட்டது. அண்ணா, எப்படி தெரியுமா? எப்படி? சின்ன சிறு வயதிலேயே நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். அதனால்
நம்முடைய உறவு முறிந்து போகக்கூடாது என்று நம்முடைய தாய்மாமன் விஜயன் நாட்டாளக்கூடிய விஜயவர்மன் அவர்கள் அவருடைய மகன் விஜயனுக்கு உனக்கும் பாலை திருமணத்தை முடித்து விட்டார். என்னது எனக்கு அறியாத வயதிலே திருமணம் முடித்து விட்டதா? ஆமா. அப்படி என்றால் அப்படி என்றால் தெரியுமா? யாருடா? அத பாருங்க. என்னது அத்தா? அத்தங்கத்தான் நம்ம மேல வந்து எங்க நீங்க யாரப்பா? என்ன மானிய ஏற்கனவே காஞ்சி போய் தீஞ்சு போயிடுது கடம்பேறி போயிட்டு போகுது மாதிரி நீங்க கிடையாதா? எங்க இருக்காரு? அத்தா ஐயோ சாந்தியா எங்கடா சாந்தி என்ன பார்க்காம எத்தனை நாளா எப்படி இருந்தீங்க? துரும்பா இழைச்சிட்டு இருக்கேன் பாருங்க. சாந்தி உனக்கு எனக்கு திருமணம் நடந்த விஷயமே எனக்கு தெரியாது சாந்தி. ஆமா சாந்தி தெரிந்த உடனேதான் ஏங்க யாரோ ஒரு பிச்சைக்கார பையன் சீனாட்டே இருடா பையா. பிச்சைக்காரன். நான் தெரியாதா? உண்மை இப்பதான் தெரிஞ்சது. எத்தனை நாளா சாந்தி ஏய் பையா இருடா. அதெல்லாம் போகட்டும் சாந்தி. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து ஒரு சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல சாந்தி. உண்மை சாந்தி ஐயோ, இருடா பையா. அண்ணா அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா. புரியுதுமா, புரியுது. ஏன் உன் நிலைமை என்னவென்று எனக்கு புரியுது. ஏனென்றால் நீண்ட நாளாக ஒரு கணவனை காணாமல் இப்பொழுது புதிதாக காணுகிறாய் என்றால் மனதில் ஆழ்ந்து இருக்கத்தானே செய்யும். உண்மைதானா? எல்லா பெண்களுக்கும் இருக்க வேண்டிய ஆசைதானா எனக்கு இருக்கு. ஏய், விஜய் வாடா இங்க. என்னடா? ஏய், என்னுடைய எண்ணம் நிறைவேறிவிட்டது. என்னுடைய தந்தையை ஒன்று ஒப்படைக்கணும் நினைத்தேன், ஒப்படைத்து விட்டேன். இனிமேல் எனக்கு எந்த வித களம் கிடையாது. அதனால் நீங்கள் இருவரும் நலமோடு வாழ வேண்டும். ஏய், வரேன்டா. என்னடா? ஆமா எங்க போற? எங்க போறேன்டா? ஏய் நீ மட்டும் தனியா இருப்பதா? இருக்க கூடாது. என்னடா? நீயும் எங்களுடனே வர வேண்டும். என்னுடைய நாட்டிற்கு ஆமாங்க சரியான யோசனைங்க. எதற்கு? நாட்டிலே தங்க வேண்டும். என்ன தெரியுமா? ஒரு சந்தோஷமான செய்தி. ஆமாங்க ஏய், அவரா எனக்கும் ஒரு தங்கை இருக்கின்றார். உனக்கு ஒரு தங்கை இருக்கிறான். நீலாம்பரி. நீலாம்பரியா? என் தங்கையை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சரிங்க. உன்னோட தங்கையை திரும்ப செய்து கொள்ள வேண்டுமா? அட சே, போடா. ஏய், வாடா இங்க. நான் யாரு? நான் எப்படி விட்டுவேன்? உன்னோட அருமை என்ன? உன்னோட திறமை என்ன? உன்னோட பெருமைதான் என்ன? டேய் கேவலம். இவன் தங்கச்சிய நான் திரும்ப செய்துக்கணுமா? ஏய், முடியாது. நான் யாரு? எப்படிப்பட்டவன்? என் அருமை என்ன? பெருமை என்ன? ஒரு நேரத்துக்கு முன்ன எப்படி பார்த்தான்? பாத்துமா ஏங்க எப்படி பாத்தீங்க எங்க அண்ணனை? வீதி வீதியா பீச்சு எடுத்துட்டு வந்தா போதா நிறுத்திங்க. எங்க அண்ணன் எப்பேற்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமா இதெல்லாம் எதுக்காக? அண்ணா என் தங்கச்சிக்காக. இங்க பாருங்க மாமா சொல்ற மாதிரி கேளுங்க. முடியாது, முடியாது. முடியாது. கடைசியா கேக்குறேன், என் தங்கையை திருமணம் செய்து கொள்ள முடியுமா? முடியாது. முடியாது, போடா. அப்படி என்றால் உன் தங்கை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. போ. வாடா இங்க. அட பாவி, நான் ஒரு சும்மா பேச்சுக்கு சொன்னேன்டா. ஏன்டா இப்படி கோபப்படுற? ஏய், சரி அப்படின்னா இப்போ செல்ல வேண்டும். என்னோட மாமனை காண வேண்டும். புறப்பட்டு வாங்க. தங்க புள்ளைங்க வராங்க. அப்படியா? சீக்கிரம் பார்க்க வேண்டும். சந்தோஷமான செய்தியப்பா. வெற்றி வெற்றி கிடைத்து விட்டதப்பா. மனைவி கிடைத்து விட்டார். கிடைத்து விட்டதப்பா. எங்கேடா? பாத்து என் மருமகள் எங்கே? அழைத்து வந்திருக்கப்பா. சீக்கிரம் அழைத்து. ஏய், ஏய், அப்படியா? எங்கடா மாமன்? அப்படி அப்புறமா மாமா, 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 எப்படி இருக்கீங்க? இன்னும் சிறு வயதில் ஆமா, இருக்கின்றாயா? நன்றாக இருக்கு. நீங்க சாப்பிடுவதே இல்லையா? உன்னுடைய ஏக்கம்தான் பெரிய ஏக்கம். அப்படியா? எங்கே என் மருமகன்? வாழ்க வாழ்க என்று வாழ்கிறேன். யாரு? யாரு தெரியல? இது மதனி. அண்ணி, அண்ணி, அண்ணியா? அண்ணியா? ஆமாங்க மக்கு மக்கு. அதான் இதோ ஒரு பாசம் இருந்தா கூட இப்படியா? ஆமாண்ணா. வயது ஓரலப்பா. ஆமா இவங்க யாரு? இவங்க என் தங்கச்சி. ஓ
இவங்க தான் உங்க தங்கச்சியா? ஆமா. நான் பயந்தே உன்னுடைய போயிட்டேங்க. நாத்தி நாத்தி அமைச்சரவை நானும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். யாரு இவர் புதுசா இருக்கு? இதுவரை பார்த்தது கிடையாது. அமைச்சரா அப்படியா? நீங்க இந்நாட்டு இளவரசன். இளவரசரா? இது. வணக்கம் 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 வணக்கம். என்னுடைய தங்கையின் மகள் என்னுடைய மருமகள். இருப்பினும் அமைச்சர் அவர்களே, அந்த ஒரு நாள் என் பிள்ளைகளுக்கு சின்னும் சிறு வயது பாலிய திருமணம் நடத்தி வைத்தீர்கள். இந்த ஒரு நாள் எல்லோருடைய முன்னிலும் திருமணம் நடக்க வேண்டும். ஆகவே பாப்பா, மகளே, உனக்கும் திருமணம். எனக்கு திருமணமா? ஆமா, எனக்கு திருமணமா? எனக்கு திருமணமா? எனக்கு திருமணமா? திருமணம் சொல்றீங்களே? அதாவது உங்களுடைய அத்தை மகன் அமரன். சபாஷ் சபாஷ் சபாஷ். அப்பா, அதைத்தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஏம்மா? என்ன? மாமா எனக்கா? ஆமா, உனக்கு அவங்கதான். ஆமாப்பா, எனக்கு திருமணம் வேணாம். அண்ணா வேணாம், நான் சொல்லுங்க வேணாம். திருமணம் சொன்னோடனே கையை தட்டி சந்தோஷமா இருந்து உடனே அத்தை மகள் அமர் என்று சொன்னோடனே வேணாம் சொல்றேன். இது கட்டாய திருமணம். அதனால தந்தையின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விஜயா, இதுக்கு தான் சொன்னேன் எனக்கு திருமணம் வேணாம்னு சொல்லிட்டு. அவசரப்படாதீங்களா? ஒரே தங்கச்சிக்கு செல்லம் கொடுத்து வந்துட்டா. ஓவர் செல்லம். அதனாலதான் இப்படியா? தங்கச்சி, அந்த வார்த்தைக்கு மீறி பேச